ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தேவா ஸ்டோரி டைம். இன்றைக்கி இந்த ட்ராமாவோட 3rd எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடு யார் பார்க்கல போய் பார்த்துருதுங்க. அப்போ தான் கதை புரியும். போன எபிசோடில் என்ன பார்த்து முடிச்சோன்னா, ஹீரன் குளிச்சுட்டு இருக்கும் போதே அவங்க ஷவர்லேருந்து தண்ணி நின்று இருக்கும். அதோட போன எபிசோட முடிச்சோம். இப்போ வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். என்னாச்சு, ஏன் தண்ணி வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா தண்ணியே வரல. சரி ஓகே, குளிச்சது வரைக்கும் போதும், தலையை காய வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹேர் ட்ரையரை போட்டு காய வைக்கிறாங்க. பார்த்தா கரண்ட் போயிடுது. நம்ம ரூமில் மட்டும்தான் அப்படியே இல்லை, எல்லா ரூம்லையுமே இப்படி தானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ரூமில் போய் பார்க்குறாங்க. பார்த்தா கரண்ட் இருக்குது. ஹீரோ கிட்டே ஹெல்ப் கேட்குறாங்க. ஹீரோவும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோட ரூமில் போய் ட்ரையரை போடுறாங்க. ஆனால் ஹீரோ நானே காய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்ரையரை வாங்கி ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹீரோ முடிய காய வச்சுட்டு இருக்கும்போது ஹீரோனும் தூங்கிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. ரங்ஷிங் தான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது ரங்ஷிங் தான் ஹீரோன் கிட்ட கேட்குறாங்க, இன்னைக்கே கிளம்புறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோன் ஆமா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, அதனால நாங்கள் இன்னைக்கே கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ரங்ஷிங்கும் கேட்குறாங்க, அப்போ ஷாங் என்னையில இருந்து ஷூட்டிங் வராங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோன் ஷாங் ஏன் வரணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓ, ஷாங் ஷூட்டிங்ல இல்லையா, சரி வர, எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஹீரோனி ஏன் சம்மந்தமே இல்லாமல் இந்த வார்த்தையை கேட்டுட்டு சாரின்னு சொல்லிட்டு போறா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ ரங்ஷிங்கும் அவங்க அசிஸ்டண்ட் தான் பேசிட்டு இருக்காங்க. ஷான் ஷூட்டிங்ல இல்லைன்னா அப்போ தாங்னாவா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவங்க அசிஸ்டண்ட்டும் ஏன் தாங்னாவா இருக்கணும், அதுலேயே இன்னொருத்தவங்க இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ரங்ஷிங்கும் சொல்றாங்க, இல்லை அவங்க வெரைட்டி ஷோல பிஸியா இருக்காங்க, ஸோ அவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, தாங்னாவா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஏதோ பிளான் போடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. ஹீரோன் ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போதே எல்லாரும் மொபைல் வச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்படி என்ன ரூமர் பரவிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் மொபைல் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா தாங்னாவை பற்றி தான் போட்டிருக்கு. ஹீரோனும் ஹீரோ கிட்ட போய் பேசுகிறாங்க. ஹீரோவா அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறாங்க, தாங்னா கிட்ட பேசுனீங்களா அப்படின்ற மாதிரி. அதுக்கு அவங்க அசிஸ்டண்ட்டும் சொல்கிறாங்க, இல்லை சார், எங்களை ரீச் பண்ணவே முடியல தாங்னாவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் தான் தாங்னா வீட்டு வாசலில் தான் நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா ஃபுல்லாக மீடியாவாக இருக்காங்க. ஹீரோனுக்கு எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரியல. அப்போ டிங்டாங் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. டிங்டாங்னா ஹீரோனோட அசிஸ்டன்ட் தான் டிங்டாங். அவங்க தான் தாங்னா மாதிரி ஆப்போசிட்ல நடந்து போறாங்க. ஹீரோனும் அதோ போறாங்க தாங்னா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எல்லாரும் டிங்டாங் ஃபாலோ பண்ணி போயிடுறாங்க. இப்போ ஹீரோனும் தாங்னாவும் தான் பேசிட்டு இருக்காங்க. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்களை லவ் பண்ணேன். அவங்க சிங்கிள் நினைச்சுதான் நான் லவ் பண்ணேன். கடைசியில் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சு. அது தெரிஞ்சுதான் நான் பிரேக்கப் பண்ணிட்டேன்னா அது 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நியூஸ். அந்த நியூஸ் அப்போ வெளியில வராம இப்போ வெளியில வந்துச்சு. யார் எனக்கு பண்ணிருப்பா, எனக்கு யாரும் அப்படிப்பட்ட எதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ ஹீரோன் தான் சொல்றாங்க, நீங்க இப்படியே அமைதியா இருந்தீங்கன்னா எதுவுமே மாற போறது இல்லை, நீங்க வெளியில வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு தாங்னாவும் சொல்றாங்க, உண்மை உங்களுக்கு தேவையில்ல, சுவாரஸ்யமான கதை இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப செல்ஃபிஷ்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்களுக்கு தெரியல நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்னா ஹீரோனை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோவும் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் தாங்னா கிட்ட பேசினது எல்லாமே ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோவும் யார் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ராமாவில் தாங்னா நடிக்கக்கூடாதுன்னு தான் யாரோ இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் தாங்னா தான் இந்த ட்ராமாவில் நடிக்க போகிறாங்கன்னு யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ தான் ஹீரோனுக்கு ரங்ஷிங் கிட்ட பேசினது ஞாபகம் வருது. அப்போ அதுக்காக தான் அது மாதிரி கேட்டாளா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோ கிட்டே சொல்கிறாங்க, அவளால் தாங்னாக்கு மட்டும்தான் பிரச்சனை, ஜேர்னி ஆஃப் த யூத்துக்கு எந்த பிரச்சனையும் வரல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாங்க. அப்போ தான் ஹீரோனும் கேட்குறாங்க, அப்போ தாங்னா அந்த ட்ராமாலேருந்து எடுத்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி. ஹீரோவும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலைல மீட்டிங்கில் தான் காமிக்கிறாங்க. அங்கே தாங்னாவோட வீடியோ தான் போயிட்டுருக்கு. வீடியோவில் தாங்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த ட்ராமாவில் நடிக்க போவதில்லை, நான் ஐஎஸ் ஸ்டடிக்காக அப்ராட் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்து யாரை ஹீரோனா போடலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங்கில் ஒருத்தங்க தாங்னாவை நம்ம ஏன் இந்த ட்ராமாவில் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோனும் சொல்கிறாங்க, தாங்னா வேண்டாம், நம்ம ஏன் ஷானை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, ஷான் தான் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு வேற ட்ராமாவில் போய் நடிக்க போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் ஒவ்வொரு ஆக்ட்ரஸோட நேமாக சொல்கிறாங்க. ஆனால் யாருமே ஃப்ரீயாகவே இல்லை, எல்லாருமே ட்ராமா நடிச்சிட்டு தான் இருக்காங்க. அதனால லாஸ்ட் ஆப்ஷனாக தாங்னாவே ஓகே பண்ணிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. தாங்னா கிட்ட அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோனும் ஹீரோனோட அசிஸ்டண்ட் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ரங்ஷிங்கோட அசிஸ்டண்ட் தான் வராங்க. ரங்ஷிங்கும் அந்த அக்ரிமெண்ட்லாம் பார்த்துட்டு, எனக்கு என்ன இவ்வளோ கம்மியான சம்பளம் போட்டிருக்கீங்க, நான் ஒரு வளர்ந்து வர ஆக்ட்ரஸ், எனக்கு இந்த சம்பளம்லாம் பத்தாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எழுந்து போயிடுறாங்க. ஹீரோயின் என்ன பேச வராங்கன்னே காதில் வாங்கலை. ஹீரோன்னு ஹீரோ கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, ஹீரோவும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் பரவாயில்ல வேண்டாம், இந்த பிரச்சனைலாம் என்னால் ஆரம்பிச்சது, நானே இதை முடிச்சு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அவங்களோட அசிஸ்டண்ட்டும் ரங்ஷிங்கை பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. ஃபோட்டோ ஷூட்டில் பிரேக் விட்டுருப்பாங்க. அதனால ஹீரோயின் வெயிட் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சு ரங்ஷிங்கும் பேசுறதுக்காக வராங்க. ஹீரோனும் சொல்கிறாங்க, உங்களோட சேலரியை நாங்கள் ஏற்றணும்னா மற்ற காஸ்ட்லலாம் நாங்கள் செலவு கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால குவாலிட்டி கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி கம்மியாகும், என்னோட சேலரி ஏற்றுனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோனும் சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு பட்ஜெட் வச்சுருக்கோம், அதுக்குள்ளேயே நாங்கள் முடிக்கணும்னு பார்க்குறோம், உங்களோட சேலரி நாங்கள் அதிகமாகணும்னா மற்ற பொருட்கள்லாம் நாங்கள் எப்படி வாங்குறது, இதனால குவாலிட்டி கம்மியாகும் அப்படின்ற மாதிரி ஹீரோனும் சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, 1.5 மில்லியன் எனக்கு ஒரு எபிசோடுக்கு தரீங்கன்னா நான் இதில் சைன் பண்ணுறேன், இல்லைன்னா என்னால் சைன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபோட்டோ ஷூட்டுக்கும் டைம் அதிகமாகிடுது. அதனால போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க காலில் நார்மல் ஸ்லிப்பர் தான் போட்டுட்ருப்பாங்க. ஹீல்ஸ் போட்டு நடக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஹீரோனே என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ரங்ஷிங்கும் சொல்லிடுறாங்க, என்னால் ஹீல்ஸ் போட்டு நடக்க முடியல, அதனால் இந்த ஹீல்ஸ் எடுத்துகிட்டு வந்து கீழே கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீல்ஸ் எடுத்துகிட்டு வந்து கீழே கொடுக்குறாங்க. சுற்றி இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. இருந்தாலும் ஹீரோன் அதை பற்றின கவலைலாம் எனக்கு கிடையாது, எனக்கு அவள் சைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் மனசில் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ரங்ஷிங்கும் சொல்கிறாங்க, இங்கே பக்கத்தில் காஃபி நல்லாயிருக்கும், அதனால் காஃபி மட்டும் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா தான் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனும் காஃபியெல்லாம் வாங்கிட்டு வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை. ரங்ஷிங்க்கும் கால் பண்ணி கேட்குறாங்க. ரங்ஷிங்கும் எல்லோரும் போயிட்டாங்க, நீ இவ்வளோ லேட்டாக வந்தால் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் ரங்ஷிங்கும் சொல்கிறாங்க, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வா, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல ரங்ஷிங் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. ஹீரோனும் ஃபைலை கொடுக்குறாங்க சைன் போடுறதுக்கு. ரங்ஷிங்கும், நீங்கள் நான் கேட்ட சேலரியும் கொடுக்க மாட்டீங்க, சரி நல்ல ட்ராமாவாக இருந்தால் நடிக்கலான்னு பார்த்தாலும் ட்ராமாவில் டைலாக்லாம் நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனும் என்ன டைலாக் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ரங்ஷிங்கும் சொல்கிறாங்க, இதே மாதிரியே பேசிகிட்டு இருந்தால் என்னோடய வாழ்க்கை தான் நீ பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக். அதை சொல்லலை, அவங்க நடித்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி இருக்கும், அதை எடுத்து ஹீரோயின் மேலே ஊற்றி விட்டுடுறாங்க. இதை நான் வேணும்னு பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரங்ஷிங்கும், என்னோடய பர்ஸ் நான் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன், அதனால இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நீயே பில் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஹீரோனி இது எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இன்றைக்கி அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்களோ அந்த மணியை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்றாங்க. இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோ தான் ஹீரோயின் கையில் ஒரு அக்ரிமெண்ட் காமிக்கிறாங்க. அது என்ன அக்ரிமெண்ட்னாக்கா, நாங்கள் ஒரு எபிசோடுக்கு 1 மில்லியனுக்கு கீழே தான் தருவோம், அதுக்கு மேலே எங்களால் தர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட போகிறோம், அதுக்கான அக்ரிமெண்ட் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனும் ஹாப்பி ஆகிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. இப்போ அந்த நியூஸையும் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. எல்லாருமே ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஆமாம் கரெக்டு தான், 1 மில்லியனுக்கு மேலே கொடுத்தாக்கா அவங்க என்ன லாபத்தை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ரங்ஷிங்கோட அசிஸ்டண்ட்டும் பார்க்குறாங்க. ரங்ஷிங்கோட அசிஸ்டண்ட்டும் சொல்கிறாங்க, நீங்கள் இதுக்கே சைன் போட்டுருங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க சேலரி அதிகமாக்குற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க கோவப்பட்டு வாயை மூடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் கிட்ட தான் அவங்க குரூப் மெம்பர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ரங்ஷிங் சைன் போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. யாருன்னே தெரியல, ஒருத்தங்க ஹீரோ கம்பெனி முன்னாடி காரை பார்க் பண்ணிட்டு இன்னைக்கு இருக்குதுடா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேஸ்பால் எடுத்துக்கிட்டு ஹீரோ கம்பெனிக்குள்ளே போகிறாங்க. ஹீரோவும் ஹீரோனும் அப்போ தான் வராங்க. கார் நிப்பாட்டி இருக்கிறதையும் பார்க்குறாங்க. ஹீரோனும் சுற்றி இருக்கவங்க கிட்டலாம் கேட்குறாங்க, இந்த காரை யார் நிப்பாட்டினா அப்படின்ற மாதிரி. ஆனால் ஹீரோ கிட்டே கேட்கல. ஹீரோவும் வந்துட்டியாடா நீ, உனக்கு இருக்குதுடா அப்படின்ற மாதிரி யோசிச்சு உள்ளே போய் பார்க்குறாங்க. அவங்க பேர் ஷாய்லிங். அவங்க ஹீரோ டேபிளில் இருக்க எல்லா பொருளையும் போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. ஹீரோனும் பார்க்குறாங்க. நிறுத்த சொல்லி கேட்குறாங்க, ஏன் நான் நிறுத்தணும், இது எல்லாமே என்னோட பொருள், நான் உடைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் பார்க்குறாங்க. அப்போ தான் ஷாய்லிங்கும் சொல்கிறாங்க, நான் தான் எங்கள் அப்பாவோட சொந்த பையன், இவனை அடாப்ட் தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் கேட்குறாங்க, அடாப்ட் பண்ணால் என்ன, இவர் தானே இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் அப்பா பணம் கொடுத்ததுனால தானே ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சுது, அப்போ இது என்னோட கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் சொல்கிறாங்க, பணம் கொடுத்தா மட்டும் போதுமா, உழைப்பு போட தேவையில்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்டவொடனே ஷாய்லிங்க்கு கோவம் வந்துருச்சு. கையில் வச்சிருக்க பேஸ்பாலை வச்சு அடிக்கிற மாதிரி வராங்க. அதுக்குள்ளே ஹீரோ வந்து தடுத்துடுறாங்க. நீ முதல்ல உடச்ச பொருளுக்கெல்லாம் காசு கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்கிட்ட நிறைய காசு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட கார்டு எடுத்து காமிக்கிறான். பின்னாடியில் ஹீரோட அசிஸ்டன்ட் சேர்மன் எப்பயும் அந்த கார்டெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஹீரோவும் சொல்கிறாங்க, உன்னோட காரை டோ பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னோட காரை எதுக்கு டோ பண்ணிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குடுகுடுன்னு ஒரு போய் அவங்க காரை பார்க்குறாங்க. பார்த்தா காரை வந்து ஃபைன் கட்டினா தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் கார்டு எடுத்து கொடுக்குறாங்க. பார்த்தா ஆக்டிவ்லே இல்லை அப்படின்ற மாதிரி வருது. ஷாய்லிங்கும் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஆமாம் நான் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் காசு எதுவும் கொடுக்க மாட்டேன், நீ போய் உங்கள் அண்ணா கம்பெனிலே வேலை செய்ய அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவனுக்காக என்னையும் இது மாதிரி எகுத்து பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவன் உன்னோட அண்ணா, மரியாதை கொடுத்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அவனோட கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு நான் போய் பிச்சை கூட எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க அப்பா போய் அதே பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. பக்கத்தில் பார்க்குறாங்க, டோ பண்ணி வச்சுருப்பாங்கள்ல, அவங்க தான் நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தது, பரவாயில்ல 2 மாதம் தானே, சீக்கிரமாக போய்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. அப்போ தான் ஃபைன் கட்டிட்டு போகணும்ல, அதுக்கு பதிலாக கோட்டை கொடுத்து இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க, மீதி காசை கொடுத்துட்டு நான் கார் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் தான் ஷாய்லிங்கை கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுதான் உங்களோட பிளேஸ் செட் ஆனது, உங்களுக்கு நான் என்ன ஒர்க் பண்ணணுன்றதை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அவங்களோட பிளேஸில் உட்காந்து பார்க்குறாங்க. என்ன சேர் இது, கம்ஃபர்டபுளாகவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் பார்க்குறாங்க. ஹீரோனோட அசிஸ்டன்ட் தான் இருக்காங்க.
அவங்களையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு உன்னோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களும் என்னோட பேர் டிங் டாங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பேர் இது டிங்கு டாங்குன்னு சொல்லிட்டு போய் காஃபி எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்களும் நான் உன்னோட சீனியர், உனக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணுன்றது என்னோட வேலை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே ஷாய்லிங்க்கு கோவம் வந்துருச்சு. அதனால சேரை பிடிச்சி இழுப்பாங்களா, டிங் டாங் கீழே விழுற மாதிரி போயிடுறாங்க. பின்னாடி தான் ஹீரோனோட டீம்மேட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க இதெல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. இதுக்கு மேலே விட்டால் அவங்க 2 பேர் அடிச்சுப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சு அவங்க காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஷாய்லிங்கும் பாத்தில இவங்கள மாதிரி நல்ல பசங்களாக இருக்க கற்றுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோ வீட்டில் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ தான் அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா தான் சொல்கிறாங்க, இன்னைக்கு ஷாய்லிங் கம்பெனிக்கு வந்தானமே அங்கே இருக்க பொருள் எல்லாத்தையும் உடைச்சானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க, நான் ஷாய்லிங் கிட்ட பேசினேன், 2 மாதம் உன்னோட கம்பெனியில் வேலை செய்ய சொல்லியிருக்கேன், அவனை எனக்கு அப்புறம் நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் சரிங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோ தான் சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோன் தான் போய் கேட்குறாங்க, எதுக்காக சோகமாக இருக்கீங்க, ஷாய்லிங்கை யோசிச்சு சோகமாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் ஹீரோவும் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. பிஸ்னஸில் அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லான இடத்துக்கு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க குழந்தை பெற்றுக்கலான்னு பார்க்கும்போது அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாமல் போச்சு. அப்போ தான் என்னை அடாப்ட் பண்ணாங்க. என்னை அடாப்ட் பண்ண கொஞ்ச நாளே என் தம்பி பிறந்துட்டான். என்னோட பேரண்ட்ஸ் எப்பயுமே எங்கள் 2 பேரும் பிரித்து பார்த்ததில்ல. ஆனால் இவன் என்னை எப்பயுமே அண்ணனாக பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கா சோகமாக இருக்கீங்க, சீக்கிரமாக உங்கள் தம்பி புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு சரி வாங்க போய் படம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பேய் படம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போதே ஹீரோனும் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குடுகுடுன்னு கத்திக்கிட்டே ஓடிடுறாங்க. ஹீரோவும் பின்னாடியே பயமாக தான் இருக்குது எனக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அவங்க பெட்டில் தான் படுத்துட்டு இருக்காங்க. ஹீரோன் தான் அங்கே வராங்க. என்னோட ரூமில் ஃபேன் ஒர்க் ஆகலை, அதனால் நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாங்க. பார்த்தா ஹீரோன் கீழே படுக்கிறாங்க. ஹீரோவும் சொல்கிறாங்க, கீழே படுக்காத சளி பிடிச்சிக்க போகுது, மேலே வந்து படு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோன் கேட்க மாட்றாங்க. அந்த இடத்துல ஹீரோ ஒரு கதை சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த விஷயத்த வேறு யார்கிட்டயும் சொல்லாத. இந்த வீடு இதுக்கு முன்னாடி சுடுகாடாக இருந்துச்சு. இதோ நீ படுத்திருக்கே, இந்த இடத்துல 4 பேரை புதைச்சிருக்காங்க. அதனாலேயே என்னமோ தெரியல, கட்டிலேருந்து 2 பேய் வெளியில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஏன் சொல்கிறேன்னா, நைட்டு பேய் வெளில வந்துச்சு, அதை பார்த்து நீ பயப்படக்கூடாதுல்ல, அதனால தான் முன்னாடியே சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே ஹீரோயினும் பரவாயில்ல, அந்த கட்டில் ரொம்ப பெருசாக தான் இருக்குது, நானும் வந்து மேலே படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனும் போய் மேலே படுத்துக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய் கைஸ்.